அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற இந்த வேளையில் ஒரு சில பதிவு மட்டும். வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் யார் முன்னாடி வராங்க, யார் பின்னோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் அது பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த விதத்திலையுமே நீங்கள் யாருக்கிட்டையுமே அரசியலை பற்றியோ இல்லை முன்னோக்கி போகிறவங்களோ இல்லை பின்னோக்கி போகிறவங்கள பற்றியோ எதையும் பேசாமல் தன் பிள்ளைகளை இல்லை தன் மனைவியோ இல்லை வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு எதுக்குமே ஆளாகாதீங்க. யார் முன்னோக்கி போனாலும் சரி, யார் பின்னோக்கி நோக்கி போனாலும் சரி, அதை பற்றி வருத்தப்படாதீங்க. தன் பிள்ளைகள்கிட்ட குடும்பத்தில் போட்டு திணிக்காதீங்க. தன் அரசியல் சூழ்நிலையை நீங்கள் பல கஷ்டப்பட்டிருப்பீங்க. எந்த விதத்துலையுமே அது பாதிப்பு வரக்கூடாது தான். பட் அதே சமயத்தில் எலெக்ஷன் தேர்தல் இந்த எண்ணிக்கைன்றது யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றது முடிவு பண்ணுறது கடவுள் கையில் இருக்குது. ஸோ எந்த விதத்துலையுமே நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். வருத்தப்படுறதுக்கோ அல்லது வேறு எதுவும் உளைச்சல் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துங்க. யார் வந்தாலும் சரி, இங்கே எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உழைப்பை பார்த்தா அது உழைப்பு நம்மளை உயர்த்த போகுது. அவ்வளோதான். யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, மக்களை வாழ வைங்க. ஜெய்ஹிந்த்.